ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு, அதாவது விசுவாச ஆண்டானது முடிஞ்சு பராபவ ஆண்டானது பிறக்க போகுது. அந்த பராபவ ஆண்டினுடைய தொடக்கத்தில் இருந்து இறுதிக்குள்ளே நடக்கக்கூடிய மாற்றங்கள், தமிழ் புத்தாண்டுக்கான பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவில் ரிஷபராசி நேயர்களே உங்களுக்கு எப்படி இருக்குன்றதாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். அப்படி ஒருவேளை இப்போ உங்களால் இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பார்க்க முடியல, முழுமையாக கேட்க முடியல அப்படின்னா மறக்காம வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீ டைமில் வாட்ச் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா சரியான நேரத்தில் எதையும் செஞ்சு நல்ல பலன்களை பெறுவாங்க. ஸோ அதில் வந்து கவனமாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த ராசிக்காரங்க. சுக்கிரனால் ஆளப்படக்கூடிய இவர்களுக்கு பிறக்க இருக்கக்கூடிய பராபவ ஆண்டானது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாங்க. அனைவருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறதுக்கு இறைவனுடைய அருளாசி கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்துக்குவோம். இப்போ வாங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். இந்த ஆண்டு முழுக்க உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் அமர்ந்து அருள்பாலிக்க போகிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் இந்த ஆண்டில் உங்களுக்கு 3வது இடத்துல அமர்ந்து, அதாவது களத்திர பாக்கிய லாபஸ்தானங்களை எல்லாம் பார்வையிடுறாரு. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக பெற்றுக் கொடுக்கும். அதாவது வரக்கூடிய சித்திரையில் இருந்து, அதாவது ஏப்ரல் 14க்கு பிறகு உங்களுக்கு இந்த மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். இது வரைக்குமே பல்வேறு விதமான சோதனைகளை ரிஷபராசினியர்கள் நிச்சயமாக வந்து அடைஞ்சிருப்பீங்க. அதாவது இந்த பல சோதனைகளை எல்லாம் தாங்கி அவஸ்தைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு நிலை தான் இப்போ உங்களுக்கு மாறப்போகுதுங்க. மிகப்பெரிய அளவிலான நல்ல மாற்றங்களையும் நல்ல பலன்களையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து சந்திப்பீங்க அப்படின்றதெல்லாம் மாற்றமே கிடையவே கிடையாது. ஏன்னா இவ்வளவு காலங்களாக இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் சுமந்த எல்லா விதமான பாரங்களும் வலிகளும் இப்போ வந்து நீங்கள் போகுது அப்படின்னு தான் சொல்லணும். தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான கிரகம் சனி பகவான். அப்படிப்பட்ட சனி பகவான் இனிமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது மிகச்சிறப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது சனி இருக்கும் இடம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சனீஸ்வர பகவான் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து நமக்கு பலன்களை மாற்றி கொடுப்பாரு. அப்படி பார்க்கும் பொழுது இப்போ உங்களுக்கு லாபத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்றதுனால நல்ல ஒரு விருத்தியை வந்து கொடுப்பாரு. நீங்கள் தொழில் செய்தாலும் நல்லாயிருக்கும். இல்லை நான் வியாபாரம் செய்யலான் இருக்கேன், கண்டிப்பாக இருக்கும். புதுசாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா, அதுவும் சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ, புதுசாக வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா, நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, எது நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் நிச்சயமாக அது வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும். சொல்லப்போனால் அது விருத்தியை தான் கொடுக்குமே தவிர எந்த வகையிலையும் உங்களுக்கு பாதிப்பையோ நஷ்டத்தையோ வந்து கொடுக்கவே கொடுக்காது. அது மட்டும் இல்லாமல் கிடைக்க வேண்டிய தொகை கூட இப்போ உங்கள் கை கிடைச்சிடுங்க. பொருளும் கூட உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ நீங்கள் யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அது உங்கள் கைக்கு கிடைக்காம இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு ஆண்டில் நிச்சயம் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். புதிய ஆண்டில் பொன் பொருள் சேர்க்கையும் உங்களுக்கு வந்து இருக்குங்க. பொது விஷயங்களில் மட்டும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வேண்டிய வசதிகள் உங்களுக்கு கிடைக்கும் தான், ஆனாலுமே கவனமாக இருந்துக்கணும். அரசியலில் சாணக்கிய தனத்தில் கெட்டிக்காரராக நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. எதையுமே வந்து சாதித்து காட்டுவீங்க. அந்த ஒரு திறமை எல்லாமே இப்போ உங்களுக்கிட்ட வந்து அதிகமாக இருக்கும். வரக்கூடிய காலத்தில் உங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஏன்னா இனிதான் உங்களுடைய செயலில் நிறைய ஒரு கெடுபடியானது தெரியும். அதாவது மிகைப்படும்படியாக தான் நீங்கள் நடந்துப்பீங்க. பெரிய அளவில் தான் வந்து யோசிப்பீங்க. பெருசாகணும், நல்ல ஒரு தொழிலதிபராக ஆகணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள், உங்களுடைய எண்ணங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப உயர்வானதாக இருக்கும். நீங்கள் நினைக்கும் போதே அப்படி தான் நினைப்பீங்க. ஆதியும் அந்தமும் இல்லாத இறையருள் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அருள் கொடுக்க போகுது. அதற்குரிய ஆசான் மூலமாக நீங்கள் அதை வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு ஒரு சிறப்பான நபர் வந்து கிடைக்க போகிறாங்க. அவங்களுடைய உதவியோடு நீங்கள் இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் சித்திரை முடிஞ்சு வைகாசி வரும்பொழுது பார்த்திங்கன்னா குரு பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்து கலஸ்திரஸ்தானத்தை வந்து பார்வையிடுவார். அதனால் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களாக இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு திருமணத்துக்கான பாக்கியங்கள்லாம் இருக்குங்க. திருமணம் நடக்கும். வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியத்தை வந்து நடத்துவீங்க.
வேண்டிய வசதிகளை கூட நீங்கள் எளிமையாக வந்து பெற்றுடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் முதலீடு இல்லாத தொழிலில் தான் நீங்கள் இப்போ வந்து இறங்க போகிறீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா நல்ல லாபம் வந்து கிடைக்குங்க. உங்களை நோக்கி வரக்கூடிய ஒவ்வொருவருக்குமே நீங்கள் உதவிகளை வந்து செய்வீங்க. அதாவது நம்மக்கிட்ட உதவி அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கும், நம்மளுடைய அன்பானவர்களுக்கும், நம்மளுடைய அன்புக்குரியவர்களுக்கும் நம்ம எப்போதுமே வந்து உண்மையாக இருக்கணும், உதவி செய்யணும். அப்படி தான் ரிஷபராசிக்காரங்க இந்த ஆண்டில் வந்து செயல்பட போகிறீங்க. ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் செய்வீங்க. அதேபோல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதாவது பலமுறை சென்று உங்களுக்கு கிடைக்காத சந்தர்ப்பம் கூட இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி கூட நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, ரொம்ப அமையாமல் வந்து போயிருந்திருக்கும். ஆனால் இப்போது அவங்களே உங்களை கூப்பிட்டு வந்து அந்த அமைப்பை வந்து கொடுப்பாங்க, அந்த வாய்ப்பை வந்து கொடுப்பாங்க. ஸோ லாபாதிபதியினுடைய பார்வையால் தான் இவ்வளவு நன்மைகளும் உங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ உங்களுக்கு சனீஸ்வர பகவான் மூலமாக தான் இவ்வளவு நன்மைகளுமே இந்த ஆண்டில் வந்து கிடைக்க போகுதுங்க. அதே பார்த்திங்கன்னா சித்திரை வைகாசியெல்லாம் தாண்டி கார்த்திகை வரும்பொழுது ராகு கேதுனுடைய பயிற்சி இருக்குது. ஸோ அப்போது ராகு கேது பயிற்சியில் 3ல் வந்து கேது பகவான் இருக்கிறாரு. அதாவது குருவோடு அமர்ந்து ராகு பகவான் பாக்கியத்திலேருந்து இருப்பார். இது உங்களுடைய வளர்ச்சிக்கு முக்கியத்துவத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எந்த கிரகமுமே உங்களுக்கு இந்த ஆண்டில் வந்து பாதிப்புகளை கொடுக்குற மாதிரி கிடையாது. எல்லா வகையான நன்மைகளையும் தான் இந்த கிரக அமைப்புகள் வந்து கொடுக்க போகுதுங்க. ஸோ எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் நல்ல வெற்றிகளை வந்து பார்ப்பீங்க. ஏன்னா இந்த ஆண்டு முழுக்க முழுக்க உங்களுக்கு நல்ல பலன்கள் மட்டும்தான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லணும். ராசியில் நீங்கள் தான் முதன்மையானவராக இருக்கிறீங்க. ஏன்னா எல்லா விதமான லாபங்களும் உங்களுக்கு தான் கிடைக்க போகுது, நல்ல அதிர்ஷ்டங்களும் கிடைக்க போகுது. எல்லாத்துக்குமே காரணம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மட்டும்தாங்க இருக்குது. உடல் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா கூட அதுவுமே உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தான் கிடைக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. உங்களுடைய எதிர்காலத்தினுடைய நலனுக்காக நீங்கள் சின்ன சின்ன சேமிப்புகளை எல்லாம் செய்வீங்க. இந்த சேமிப்பு அப்படின்றது இப்போ தான் உங்களுக்கு அதனுடைய பெனிஃபிட்டே தெரியும். கண்டிப்பாக இந்த ஆண்டில் அந்த பெனிஃபிட் எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அதே போல் இது வரைக்கும் உங்களோடு இல்லாமல் பிரிந்து போன உறவுகள் கூட இனி வரக்கூடிய ஆண்டில் உங்களுக்கு நிச்சயமாக கூட இணைந்துருவாங்க. கடந்த காலத்திலுடைய நிலை எல்லாமே அப்படியே மாறப்போகுதுங்க. பிறக்க இருக்கக்கூடிய பராபவ ஆண்டானது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான மாற்றங்களை கொடுக்கும். கடந்த கால நிலையவே அப்படியே மாற்றி கொடுக்க போகுது. அதுவும் குறிப்பாக பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறீங்க. பணப்புழக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் இந்த பணத்துக்காக கஷ்டப்பட்டிருந்தீங்க, பணம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உங்கள் கையில் கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டிருந்தாலுமே கூட இந்த பராப ஆண்டில் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சூப்பரான பணப்புழக்கம் இருக்குது. ஸோ பணத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வேலை, தொழில், குடும்பம், திருமணம், ஆரோக்கியம், ஆன்மீக வளர்ச்சி அப்படின்னு எல்லா துறைகளிலுமே நீங்கள் சிறப்பாக தான் இருக்க போகிறீங்க. இந்த துறைகளில் எல்லாம் இன்னும் நீங்கள் சிறப்பாக இருக்கிறதுக்காக இந்த தமிழ் புத்தாண்டில் நீங்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். சுக்கரனுடைய சுபிட்சம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அதே போல் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சனி பகவானும் வந்து உறுதுணையாக இருக்க போகிறாரு. குரு பகவானும் நல்ல இடத்துல இருக்கிறார். அப்படின்றதுனால நீங்கள் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இனிமையாக வந்து இருக்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை மட்டும் செய்துக்கோங்க. அதுவே போதுமானதாக இருக்கும். இந்த எளிமையான பரிகாரம் தானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ எளிமையான பரிகாரமாக இருந்தாலுமே கூட கண்டிப்பாக வந்து பயன் கொடுக்கும். அதனால் நம்பிக்கையோடு வந்து செய்யணும். ஆன்மீக ரீதியாக நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு ரொம்ப முக்கியமானதே வந்து இந்த ஒரு நம்பிக்கை மட்டும்தான். அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னா நம்மளால் எதுவுமே வந்து சாதிக்க முடியாதுங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வாக்கியப்படி 2.5 வருஷமும், திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா 1.5 வருஷமும் உங்கள் கூடயே இருக்க போகிறதுனால நிறைய லாபங்கள் வந்து கிடைக்கும். குடும்பத்தில் பெரியவங்க விஷயங்கள் எல்லாம் தடைப்பட்ட காரியங்கள், பரம்பரையாக இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரும். ஸோ தொழில்களை எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் எடுத்து செய்யறதுக்கான அமைப்புகள்லாம் இருக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதமான அமைப்பு, வீடு கட்டுறதுக்கான யோகம் இருக்குது, நிறைய அனுகூலங்கள் இருக்குது, எல்லாத்துலேயும் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. ஸோ வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் இந்த டைமில் நீங்கள் என்ன பரிகாரம் செய்கிறீங்கன்னா, வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை மலர் வைத்து வழிபாடுகள் செய்யுங்க. அது ரொம்ப நல்லது. முதுகு தண்டுவடம் இது தொடர்பான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அப்பப்போ உடற்பயிற்சி செய்துட்டு வாங்க. உங்களுடைய உடல்நலம் நல்ல மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பதிவில் பிறக்க இருக்கக்கூடிய புதிய தமிழ் புத்தாண்டானது எப்படி இருக்குது, ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றியும், மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பற்றியும் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த புத்தாண்டு உங்களுக்கு நிச்சயம் மாற்றம் தரக்கூடிய ஆண்டாகவே வந்து அமையப்போகுதுங்க. நல்ல நம்பிக்கையோடு இருங்க.
இந்த பதிவுல நிறைய தகவல்கள நீங்க பார்த்தீங்க இல்லையா? இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போல பல இன்ட்ரஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.